நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இன்றைக்கி தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி 683வது பகுதியாக போய் தரிசனம் பார்த்த ஒரு அற்புதமான கோவிலை பற்றி தான் நான் போட போகிறேன். இந்த கோவிலுக்கு போகணுங்கிற ஒரு உந்துதல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தெலுங்கு திரைப்படம் ஒன்று பார்த்தேன். அந்த தெலுங்கு திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடகர் நடிச்சிருந்தார். அந்த படத்தில் தான் எனக்கு இந்த கோவிலை பற்றியே தெரிய வந்தது, இந்த ஸ்தல மூர்த்தியை பற்றியும் தெரிய வந்தது. அதுலேருந்தே இந்த கோவிலுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது போகணுன்னு நம்ம நினச்சாலும் சுவாமி நினச்சாதான் போக முடியும். அந்த மாதிரி சுவாமியோட அனுகிரகம் இப்போ சமீபத்தில் போன போது கிடச்சது. அந்த கோவிலை பற்றி தான் நான் இன்றைக்கி பதிவில் போட போகிறேன். இந்த கோவிலில் என்ன விசேஷன்ட்டு கேட்டேன்னாக்கா, இந்த கோவிலோட வரலாறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கோவில் எங்கே இருக்குது என்ன ஏதுங்கிறத நான் சொல்கிறேன். முன்னாடி காலத்தில் ஒரு 3 அண்ணா தம்பிகள் உடலில் ஊனம் இருக்கிறவா வாழ்ந்துன்னு வந்தாலாம். அந்த இடத்தோட பேர் விகாரபுரிங்கிற ஊர். அந்த 3 சகோதரர்களில் ஒருத்தருக்கு வாய் பேச முடியாது, ஒருத்தருக்கு காது கேட்காது, ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது. அப்படி 3 பேருக்கும் 3 விதமான குறையோடு இருந்துருக்கா. இவாளோட குடும்ப தொழில் விவசாயம் பண்ணுறது தான். இவா 3 பேருமே ஒருத்தர் சொல்கிறத ஒருத்தர் புரிஞ்சிக்கிறதுக்கோ இல்லை காது கொடுத்து கேட்குறதுக்கு வாயாக சொல்ல முடியாதவரால் சொல்ல முடியாது, வாய் விட்டு சொல்கிறவரத கண்ணால் ஒருத்தரால் பார்க்க முடியாது. அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு ஏதோ பண்ணின்னு இருந்திருக்கா. ஒரு தடவை இவளோட கிணத்துல தண்ணி வற்றி போயிடுதான். நீர் நிலையோட அளவு வற்றி போன உடனே இந்த வாய் பேச முடியாதவர் என்ன பண்ணுறாராம், கிணத்துக்குள்ளே இறங்கி அதை கொஞ்சம் ஆழமாக தோண்டி எடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஆழம் பண்ணினோன்னா ஜலம் வருதா பார்க்கலான்னு சொல்லிட்டு விவசாயத்துக்கு தண்ணி வேணுமேன்னு சொல்லி இறங்கினாராம். இறங்கி மண்வெட்டியால் தோண்டின்னு இருக்கும்போது ஏதோ ஒரு பாறையில் நொங்குன்னு அந்த கடப்பாறை கல் பட்ட சத்தம் கேட்குறது. அடுத்த செகண்டே என்ன ஆகுது, அந்த பாறையில் பட்ட உடனே அங்கேருந்து ரத்தம் பீறிட்டு வந்திருக்கு. ரத்தம் பீறிட்டு வர்றதை பார்த்த உடனே வாய் பேச முடியாதவர் அப்படியே அலறி இருக்கார். ஐயோ ரத்தம் அப்படின்னு கத்தியிருக்கார். மேலே இருந்து பார்த்துட்டு இருந்த இந்த காது கேட்காதவருக்கு இவர் சொல்கிற வார்த்தை காதில் விழுந்திருக்கு. ஐயோ ரத்தம்ன்ட்டு சொன்னது காது கேட்டிருக்கு அவருக்கு. அவர் என்னடா காது கேட்குறதுன்னு நினச்சிட்டு பார்க்கும்போது இந்த கண்ணு தெரியாதவர் அந்த கிணத்துக்குள்ளே எட்டி பார்த்துருக்கார். பார்த்தா அந்த தண்ணியில் அப்படியே ரத்தம் கலந்து சிவப்பாக மாறுறதை பார்த்துருக்கார். அவருக்கு அப்போ தான் தனக்கு கண்ணு தெரிஞ்சிருக்கு. அந்த இதை பார்த்தாக்கா, அதை பார்த்தோன்னே இந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். இப்படி இந்த உடல் ஊனமோடு இருந்த 3 பேருக்குமே இந்த சுவாமி காப்பாற்றி கொடுத்துட்டாருன்னு. அது தான் பிள்ளையார். அந்த பிள்ளையார் கல்லில் இருந்திருக்கார். அந்த கல்லை எடுக்கணும்னு சொல்லி கிணத்துலேருந்து எடுக்கணும்னு ட்ரை பண்ண போது முடியவே இல்லையா, அவளால் எடுக்க முடியலையா. ஆனால் ஊர் ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு அந்த சுவாமியை வணங்கணும்னு சொல்லிட்டு நிறைய இளநியெல்லாம் கொண்டு ஆயிரக்கணக்கான இளநியால் அபிஷேகம்லாம் பண்ணியிருக்கா. அபிஷேகம் பண்ணின உடனே என்ன ஆயிருக்கா, அந்த தண்ணியானது, அந்த அபிஷேக தீர்த்தமானது அப்படியே பெருகி பக்கத்தில் இருந்த வயலெல்லாம் அப்படியே நீர் பாய்ச்சியாயிருக்கு. இந்த மாதிரி ஆனது தான் காணிப்பாக்கம். அப்படி காணின்னா நிலம் நமக்கே தெரியும். அந்த காணிப்பாக்கம்ங்கிற ஊராக மாறி இருக்கு. இந்த ஊரோட பேர் காணிப்பாக்கம்னு இருக்குது. இந்த ஊரில் இருக்கிற சுயம்புவாக இருக்கிற இந்த பிள்ளையார் காணிப்பாக்க பிள்ளையார்னு கிணத்துக்குள்ளே இருந்தவர் தான். ரொம்ப வருஷ காலம் அந்த கிணத்துக்குள்ளேயே தான் இருந்திருக்கார். அதுக்கப்புறமா அவரை தூக்கிட்டு இப்போ நான் போய் பார்த்த கோவிலாக கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டேன். இதில் இன்னும் ஒரு விசேஷம் என்னன்னாக்கா, இங்கே இருக்கிற அந்த கிணத்துலேருந்து வந்த தண்ணி இன்னும் ஊறிண்டே இருக்குது.
இப்போ பிள்ளையாரை வெளியில் எடுத்து வச்சிருக்கா. ஆனால் பிள்ளையார்னாலே நம்ம எல்லாருக்குமே சாதாரணமாக தெரிஞ்சது சின்ன கண்ணோடு இருப்பார், பெரிய காது முறம் மாதிரி காதோடு இருப்பார், தும்பிக்கை இருக்கும், அப்படிலாம் தான் வச்சு பிள்ளையாரை நம்ம பார்த்துருக்கோம். பிள்ளையார்னாலே அப்படி தான் நமக்கு மனசில் தோணும். ஆனால் இந்த ஸ்தலத்தில் கணத்தில் எப்படி கல்லில் கிடைச்சாரோ அதே சுயம்புவான பிள்ளையாரை தான் பாறை வடிவிலேயே வச்சு நம்மளால் தரிசனம் பார்க்க முடிகிறது. இதில் என்னென்னா, அந்த கிணறுலேருந்து எடுத்து அவரை வெளியில் வச்சாலும் அந்த பிள்ளையாரை சுற்றி வர ஜலம் இருந்துகிட்டே இருக்குது. அதை பார்க்கும்போது ஜலகண்டேஸ்வரர் சுவாமி கோவிலில் எப்படி ஜலத்துக்கு நடுவில் சுவாமி இருப்பாரோ அந்த மாதிரி தான் ஞாபகம் வந்தது. இந்த பிள்ளையாருக்கு அந்த மண்வெட்டினால் அவருக்கு அந்த ஒருத்தர் அடித்த போது, அந்த கொத்தின போது பிள்ளையாருக்கு ஏற்பட்ட வடு இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, திருமுல்லை வாயில்னு சென்னை பக்கத்தில் இருக்கிற கோவிலில் மாசிலாமணி சுவாமி சிவன், அவருக்கும் தலையில் வெட்டு காயம் இருக்குது அப்படிங்கிறத ஐப்பசி மாத சதய நட்சத்திரம் ஒரு நாள் தான் அந்த சந்தன காப்பை எடுப்பா. அப்போ தான் அந்த வெட்டுக்காயத்தை பார்க்கலாங்கிறது, அந்த தரிசனம் பார்த்தது தான் இந்த பிள்ளையாருக்கு இருக்குங்கிறது தெரிஞ்சு வந்தது. இங்கே இந்த தீர்த்தம், இந்த கணத்துலேருந்து வர்ற தீர்த்தம் தான் இன்றைக்கும் எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்குறா. இது எந்த விதமான நோய்களையும் தீர்க்கக்கூடியதாக இருக்குது. அதுவும் இந்த பிள்ளையார் எல்லாரோட விக்னங்களையும் கவலைகளையும் நீக்கக்கூடிய விக்னேஸ்வரர் தான், வரசக்தி விநாயகராக இருந்துட்டுருக்கார். இந்த விநாயகர் முக்கியமாக உடலில் ஊனம் இருக்கிறவா தரிசனம் பார்த்தாக்கா அவளுக்கு உடனே அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ என் மனசில் நினச்சிட்டேன், உடல் ஊனம் மட்டும் இல்லை, இந்த பிள்ளையாரில் மனசில் ஊனத்தோடு இருக்கிறவாளுக்கும் கண்டிப்பாக நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிறத என்னோட இதாக நினச்சிட்டேன். இங்கே இந்த கிராமம் ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. அதாவது திருப்பதியிலேருந்து வரும்போது ஒரு 65 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஆந்திரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சித்தூர் மாவட்டத்தில் ஒரு 12-13 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கோவில் தான் இந்த கோவில். இந்த கோவிலை 11ஆம் நூற்றாண்டில் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டிருக்கு இந்த வரசக்தி விநாயகர் கோவில் அப்படின்னு. அதுக்கப்புறமா 1336 விஜயநகர பேரரசை எடுத்து பெருசாக கட்டியிருக்கார் அப்படின்னும் சொல்லப்படுறது இந்த சுயம்பு மூர்த்தியாக இருக்கக்கூடிய பிள்ளையாரை. இந்த ஆந்திராவில் என்னன்னு கேட்டேன்னாக்க, இந்த பகுதியை சுற்றி வர்ற இருக்கிறவாளுக்கு பெரிய நீதிபதியே இந்த பிள்ளையார் தான். அதாவது இவர்கிட்ட பொய் சத்தியம் பண்ணிட்டு போனாக்க அவளுக்கு 90 நாளைக்குள்ளேயே அந்த பொய் சத்தியம் பண்ணினவா பாதிப்புக்கு உள்ளாரா அப்படிங்கிறது இன்றைக்கும் நம்பிக்கையில் இருக்குது. அப்படிங்கிறத கேட்கும்போது கோயம்புத்தூர் பக்கத்தில், பொள்ளாச்சி பக்கத்தில் மாசாணியம்மன் கோவில்லையும் சொத்து வம்பு வழக்கு இதிலெல்லாம் ஈடுபடுறவாளுக்கு, ஏமாத்துறவாளுக்கு அங்கே அந்த மாசாணி அம்மனுக்கு மிளகாயை அரைச்சி தடவிட்டு வந்தாக்க உடனே பலன் கிடச்சிரும். அதுக்கப்புறமா அந்த அம்மனுக்கு எண்ணெயை விட்டு அபிஷேகம் பண்ணி குளுமை பண்ணணும்னு சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. இந்த காணிப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளையார்கிட்ட அக்கம் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவா யாராவது பொய் சாட்சி சொல்லி சொத்தில் ஏமாற்றி இல்லாட்டி பங்கு கொடுக்கலை, இல்லை வேறு எந்த விதத்தில் ஏமாற்று விஷயங்கள் நடந்தாலும், வம்பு வழக்குகள், கணவன் மனையோட சண்டை, பொய் சாட்சி சொல்கிறது அப்படிலாம் இருந்ததுன்னா இந்த கோவிலுக்கு கூட்டுன்னு இந்த பிள்ளையார் எதிர்க்க எப்படி நம்ம கோர்ட்டில் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா, அந்த புஸ்தகத்தை வச்சுட்டு சினிமாலெல்லாம் பார்த்துருக்கோம், நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னு அந்த புஸ்தகத்தில் நம்ம சத்திய பிரமாணம் எடுத்துப்போம். நம்ம அந்த மாதிரி இந்த பிள்ளையார் எதிர்க்க நான் சொல்கிறதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சத்திய பிரமாணம் எடுத்துட்டுருணுமா. அந்த மாதிரி சத்திய பிரமாணம் எடுத்துக்கணும்னா 90 நாளைக்குள்ளே பொய் சொன்னவாளை இந்த பிள்ளையார் கண்டிப்பாக தண்டிச்சிடுறார் அப்படிங்கிறது.
இதை பற்றி அந்த வட்டப்பாறை அம்மன் அதுவும் எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த மாதிரி பொய் சொன்னவாளை தண்டிக்கக்கூடிய கோவில்கள் நிறையா இருக்குது. பிரச்சனையை வந்து இன்றைக்கும் ஜனங்கள் அதில் பயந்துன்னு இருக்காங்கிறதும் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருந்திருக்கு. இந்த கோவிலுக்கு வந்து சென்னையிலேருந்து நான் ஒரு நாள் காத்தால் கிளம்பி சித்தூர் பக்கத்தில் இருக்கிற காணிப்பாக்கத்தை கொண்டு போயிட்டு வரலான்னு சொல்லி கிளம்பி போனேன். இந்த கோவிலுக்குள்ளே வந்து கேமரா, செல்ஃபோன் எதுவுமே உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு விடுறதில்ல. கோவிலுக்கு இது மாதிரியே பெரிய குளம் இருக்குது. அந்த குளத்தோட படத்தை தான் நான் போட்டிருக்கேன். இந்த படத்தை என்னோடய வாகன சாரதி அவர் தான் திரு ஜெயபிரகாஷ் அவர் தான் எடுத்திருக்கார். அந்த இதை வந்து வெளிப்பிரகாரத்தை முதல்ல சுற்றினேன்னா தரிசனம்ங்கிறது 6 மணிக்கு அப்புறமா தான் சொன்னபடியாக நாங்கள் ஒரு 3:30 மணிக்கிட்ட போயிட்டோம். அதனால் சுற்றி வெளிப்பிரகாரத்தெல்லாம் சுற்றி வரும்போது தான் பார்த்தோம், அங்கே நிறைய நாகர்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறத பார்த்தேன். இங்கே வேண்டிண்டா நாகதோஷ நிவர்த்தியாருது அப்படின்னும் தெரிஞ்சினேன். இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு சிவன் கோவிலும் இன்னும் ஒரு பெருமாள் கோவிலும் இருக்குங்கிறதையும் தெரிஞ்சிட்டோம். ஆனால் சிவன் கோவிலில் ஒண்டி தான் போய் தரிசனம் பார்த்துட்டு வந்து இங்கே 6 மணி தரிசனத்துக்கு வந்தேன். அந்த சிவன் கோவிலை பற்றி அடுத்து ஒரு பதிவில் நான் விவரமாக போடுறேன். இங்கே வந்து இருக்கக்கூடிய நதிக்கு வந்து பாகா நதி அப்படின்னு பேர். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டல்னாக்க, இங்கே வந்து ஒரு ராஜா ஒருத்தர் வந்து ஆண்டுன்னு இருந்தாராம். அந்த ராஜா நாட்டில் ஆட்சி செய்யும்போது இந்த பகுதியில் நிறையா பெரிய மாமரங்கள் மாந்தோப்போடு இருந்திருக்கான். அப்போது ஒரு விகிதா அப்படின்னு ஒருத்தர், அவருக்கு ரொம்ப ஏழை, அவருக்கு ரொம்ப பசி எடுக்கிறபடியாக அவர் இந்த ராஜாவோட தோட்டத்துலேருந்து மாங்காயை பறித்து சாப்பிட்டுருக்காராம். ராஜாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுறதான். கோபம் வந்து அவர் என்ன பண்ணுறாராம், அந்த விகிதா அவரோட கையை அப்படியே வெட்டிடுறாராம். பழம் பறித்து தின்ன கையை திருடின கையின்னு சொல்லி வெட்டிடுறாராம். வெட்டின உடனே அவர் வந்து தன்னோட பசிக்கா வேண்டிதானே நான் இப்படி சாப்பிட்டேன், எனக்கு போய் இவ்வளோ பெரிய தண்டனையான்னு சொல்லி அந்த விகிதாங்கிறவர் இந்த பிள்ளையார் கோயில்கிட்ட அங்கே இருந்த நதியில் குளிச்சுட்டு வந்து இந்த பிள்ளையார்கிட்ட வேண்டினாராம். பாகுன்னா கை, எனக்கு கையத்தான்னு சொல்லி வேண்டினாராம். அவருக்கு அதாவது ஊனம் இருக்கிறவாளுக்கு உடனே இறங்கி வரக்கூடிய பிள்ளையாருங்கிறபடியா இவர் உடனே அவருக்கு கையை கொடுத்துட்டாராம். கையை கொடுத்தபடியாக அந்த குளத்தில் அந்த இதில் தண்ணியில் குளித்த அந்த நதி பேர் வந்து இன்றைக்கும் பாகுதா நதி அப்படின்னு சொல்லப்படுறது அப்படின்னு தெரிஞ்சினேன். இந்த கோவிலுக்கு யாருக்கெல்லாம் ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற சித்தூர் வட்டத்துக்கு போகிற வாய்ப்பு கிடைக்கிறதோ கண்டிப்பாக இந்த காணிப்பாக்கத்தில் கிணத்துக்கு மேலே இப்போ இருக்கார். பக்கத்துலேயே கிணறு இருக்குது. அந்த கிணத்து தண்ணி தான் நமக்கு பிரசாதமாக கொடுக்குறா. அந்த கிணத்து தண்ணியை குடித்தா உடலில் இருக்கிற எல்லா விதமான நோய்களும் போகிறதுங்கிறத அங்கே வந்த கூட்டத்தை பார்க்கும்போதே தெரிஞ்சிக்க முடிஞ்சது. சந்தர்ப்பம் கிடைக்கிறவா கண்டிப்பாக போய் பார்த்து இந்த வரசக்தி விநாயகரோட ரொம்ப மகிமை வாய்ந்த சுயம்புவாக தோன்றியிருக்கிற இந்த பிள்ளையாரை பார்த்து அனுகிரகம் வாங்கிக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். இதை நீங்கள் கேட்குறதோடு இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவாளோடையே நீங்கள் பகிர்ந்துட்டேன்னா யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அவள்லாம் இந்த கோவிலில் போய் பார்க்குற பாக்கியம் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நமஸ்காரம்.